ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டுடே பார்க்க போகிற ரெசிபி காய்ந்த பட்டாணி கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பட்டாணி நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதை குக்கரில் நல்லா 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் ஆயிலில் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் அதை நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கின பிறகு முந்திரி பருப்பு வதக்கிக்கோங்க, சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா ப்ரௌன் கலராக வர வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கின பிறகு நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி 3 அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது நல்லா ப்ரௌன் கலர் வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது ஒரு ஜாரில் போட்டு ஆற வச்ச பிறகு ஜாரில் போட்டு நீங்கள் அரைத்து எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு 1/4 டீஸ்பூன் சோம்பு இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அது நல்லா ப்ரௌன் கலராக வர வரையும் வதங்கின பிறகு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா அதை பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. அது போன பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு, அதை ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு வாட்டர் ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் வேக விடுங்க மூடி போட்டு. அந்த மசாலாலாம் அந்த கிரேவி கூட சேர்ந்து நல்லா வேகணும். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நான் பச்சை மிளகாய் சேர்க்கல, சில்லி பவுடர் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த மசாலா வேகிற அளவுக்கு, அந்த கிரேவி வேகிற அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக ஆட் பண்ணி மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் வேக விடுங்க. அந்த மசாலாவோட கிரேவியெல்லாம் நல்லா வேகணும். த்ரீ மினிட்ஸ் நல்லா வெந்த பிறகு அந்த கிரேவி கொஞ்சம் திக் கொடுக்கும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ண பிறகு காய்ந்த பட்டாணியை நம்ம வேக வச்சுருக்கோம்ல, அந்த காய்ந்த பட்டாணியை எடுத்து மசித்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா அப்படியே நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் அப்படியே சேர்த்துருக்கேன். பட்டாணியை சேர்த்த பிறகு உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்த பிறகு அந்த மசாலா கூட பட்டாணி உப்பு காரம் எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வேகணும். வேகிறதுக்கு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் வேக விடுங்க. வெந்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ண பிறகு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பட்டர் உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சு வேக விடுங்க. வெந்த பிறகு நல்லா திக்காயிடும். திக்கான பிறகு நீங்கள் விருப்பப்பட்டால் 2 டீஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரை நான் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும் சேர்த்தா. ஆட் பண்ண பிறகு ஃபைனலாக கசூரி மேத்தி ஃப்ரெஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது சப்பாத்தி, இட்லி, ரைஸ் எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக டேஸ்டியான பட்டாணி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.